நாளை என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். நிச்சயதார்த்த வேலையெல்லாம் எப்படி போகுது? நமக்கு என்ன வேலை இருக்கு சாந்தி? நம்ம நிச்சயதார்த்தம் இங்கேயா பண்றோம்? சென்னையில பண்றதுனால இங்கே அவங்களுக்கு தான் வேலை, நமக்கு எந்த வேலையும் இல்லை. முக்கியமானவங்களுக்குலாம் சொல்லியாச்சு, அதே மாதிரி பஸ்ஸும் புக் பண்ணியாச்சு. நம்ம வேலை அவ்வளோதான், பசங்களுக்கு நகை எடுத்தாச்சு. வேற எந்த வேலையும் இல்லை சாந்தி. அப்போ இன்னும் 2 நாளில் நம்ம சென்னை கிளம்புறோம். வா சூப்பர். ஆமாம்மா, நீனும் பிள்ளையும் வந்துரு. சங்கட்ட சொன்னேன், அவனுக்கு வேலை இருக்கு வர முடியாதுன்னா, அதனால நீனும் பிள்ளையும் வந்துரு. என்ன, நானும் கண்டிப்பா வந்துருவேன். அது எப்படி நம்ம வித்தியா நிச்சயதார்த்தத்துக்கு நான் வராம இருப்பேனாக்கா? நீங்க வேற. ஆமா ஆமா, அங்கெல்லாம் விதவிதமா சாப்பாடு போடுவாங்களா, அது எப்படி உமா விட்டுட்டு இருப்பா? என்னத்தாச்சும் நீங்க பேசுறீங்க? இங்க பாரு ராக்கு, நான் சாப்பாட்டுக்காகலாம் ஒன்றும் வரல. நம்ம பிள்ளை வித்தியா, நம்ம தூக்கி வளர்த்த பிள்ளை, அதுக்கு நிச்சயதார்த்தம் வராம இருக்க முடியுமா? அதனாலதான் நான் வரேன். ஓ அப்படி, சரி சரி, ஓகே ஓகே. அப்போ அங்கே வந்து சாப்பிட மாட்டேன், வித்தியா என்கேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு நீ கிளம்பி வந்துருவ, அப்படி தானே? அது எப்படி? ஒரு விசேஷத்துக்கு போறோன்னா பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு நம்ம சாப்பிட்டு தானே வரணும், அதுவும் முக்கியம் தானே. இப்படி பேசுடி, இது எவ்வளவு நல்லா இருக்கு. நாங்களாம் சாப்பாடே சாப்பிட மாட்டோன்ற மாதிரி பேசுற. இல்ல ராக்கு, ரெண்டுக்கும் தான். நம்ம வித்தியா என்கேஜ்மெண்ட்டையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, சென்னையும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பாவே வச்சுட்டு தெரியுறவுமா. ஆமா ஆமா, போச்சு. இங்கேயே எப்படி சண்டை போடுறாங்களேக்கா, சென்னையில போய் சென்னை 2 பண்ணிடுவாங்களோ? ஆமா ஆமா சாந்தி. ஏன் தாச்சி, எங்க பெரிய தாச்சி வரல? இப்போ வந்துருவாராக்கு. இப்போ வேற 2 நாளைக்கு முன்னாடி சத்யா கௌதம் கல்யாணத்துக்கு வேற வந்துட்டு போனாங்களா, அதனால வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வரேன், ஏன்னா நம்ம சென்னை போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இன்னைக்கு கிளம்பி வரேன்னு சொன்னா. பசங்களுக்கும் செமஸ்டர்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்களாம், அதனால பசங்களோட வரேன்னு சொல்லிட்டு தான். இல்லை நேத்தே வந்திருப்பா, இல்லைன்னா சத்யா கௌதம் கல்யாணத்தோட அப்படியே இருந்திருக்கும். பசங்க வர்றாங்கன்றக்காக தான் போயிருக்கு. இன்னைக்கு வந்துருவா எல்லாரும். சரி சரி அத்தாச்சி. எப்படி நாளைக்கு நைட்டு கிளம்புற மாதிரி தானே? ஆமா, நாளைக்கு நைட்டு நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி தான். ஏன்னா போய் வழியில நிப்பாட்டெல்லாம் சாப்பிட முடியாது, அதனால சாப்பிட்டுட்டே கிளம்பிடுவோம். ஒரு 7 மணிக்கு கிளம்பிடுவோம். 7 மணிக்கு கிளம்புறதெல்லாம் சரிதான், அப்புறம் எப்படி 7 மணிக்கு சாப்பிட முடியும்? அப்புறம் பசிக்கும்ல. சோறு 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 எப்ப பார்த்தாலும். அவன் சொல்றது சரிதானடி. இப்போ 7 மணிக்கே நம்ம கிளம்புறோம்னா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவோம், அப்புறம் நடுவில் பசிக்கும்ல. ஆமா சாந்தி, நீங்க சொல்றது சரிதான். அப்போ சாப்பாடுலாம் கட்டிட்டு போயிடுவோம், கட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்ம சாப்பிடலாம். இது சொன்னீங்களா, அருமையான பேச்சு. அப்ப சரி அத்தாச்சி, நான் இட்லி ஊத்திடுறேன். சரி ராக்கு. அக்கா, நான் சப்பாத்தி குருமா பண்ணிடுறேன்க்கா. ஏன் சாந்தி உனக்கு சிரமம்? நான் பண்ணிடுறேன். இதுல என்னக்கா சிரமம் இருக்கு? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க நிச்சயதார்த்த வேலையை பாருங்க போதும். எதுவும் செய்ய வேணாமா? நீ ஒன்னும் செய்யாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீ எதுவும் செய்ய வேணாமா? நான் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வச்சிடறேன். டிஃபன் சாப்பிட்றவங்க டிஃபன் சாப்பிட்டோம், தயிர் சாதம் சாப்பிட்றவங்க தயிர் சாதம் சாப்பிட்டோம். பெஸ்டான ஐடியா தாச்சி. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? இதோ கோமோட அக்கா வந்துட்டாங்க. வாக்கா, எப்போ வந்த? அத்தாச்சி வாங்க. வரேன் மாராக்கு. இப்பதான் கோமு வந்தேன். அப்படியா? பிள்ளை ஏதாவது தண்ணி குடிச்சிங்களா? அதெல்லாம் பிள்ளை தண்ணி குடிச்சிச்சு, குடிச்சிட்டு தான் வரேன். சரி, என் பிள்ளை எங்க? உன் பிள்ளைய தானே, அவன் தங்கச்சியை பார்த்தோன்னா அங்கேயே நின்றுச்சுங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்குங்க. என்னை பார்க்க வரல என்ன அவனுங்க? எங்க கோமு, உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா, அதுக்குள்ள பிங்கி குட்டி விடல. அதனால சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரேன், நீங்க போங்கம்மா முன்னாடி அப்படின்னு சொன்னானுங்க. அதனாலதான் நீங்க பின்னாடி இருக்கேன்னு பிள்ளைய சொன்னிச்சுங்க, நான் வந்தேன். அப்படியாக்கா? சரி சரி, பேசிட்டு வா, நீ வந்து உட்காரு. வரேன் கோமு. அத்தாச்சி இங்க இதுல உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாராக்க, நான் அப்படி கீழே உட்காந்துட்டேன், எங்கேயே உட்காரு. அத்தாச்சி உட்காருங்க அத்தாச்சி, வயசான காலத்துல. இல்லைன்னா நமக்கு உட்கார வராது ராக்கு, சொன்னா கேளு, நான் கீழே உட்காந்துட்டு போறேன். இடுராக்கு, அக்கா கீழே உட்காந்தாதான் பிடிக்கும், அதனால கீழே உட்காரட்டாவ. நல்ல அக்கா தங்கச்சி தான். சரி உட்காருங்க வாங்க. பாப்பா, கால்லாம் என்ன வலி, இந்த வண்டியில காலை தொங்க போட்டு உட்காந்து வர்றது ரொம்ப கால்லாம் வலிக்குதுப்பா. என்ன அத்தாச்சி, ஏதோ பாகிஸ்தான்ல இருந்து வண்டியில உட்காந்து இந்த மாதிரி சொல்றிய? இந்த இருக்கு தேவோட்ட 10 நிமிஷம் ஆகும் பைக்ல இருந்தா, அதுவும் உங்க பையன் ஓட்டுற ஓட்டுக்கு 5 நிமிஷத்துல வந்திருப்பானுங்க, அதுக்கா கால் வலிக்குது? அட ஆமாராக்கு, இப்பெல்லாம் முன்னமெல்லாம் வண்டியில உட்காந்து போக முடியல, ஒரு கார் வாங்கணும் சீக்கிரமா. அதுவும் சரிதான் தாச்சி. அண்ணா திட்ட சொன்னா ஒரு காருக்கு 10 காரை கொண்டாந்து வீட்டு முன்னாடி நிப்பாட்ட போறாரு, சொல்ல வேண்டியதானே? இவ ஒருத்தி ஒரு கார் வாங்கவே இங்க 40 பேரும், இதுல 10 காரா? ஏண்டி நீ வேற?
ஏக்கா உனக்கு காலை தொங்க போட்டு உட்கார முடியலன்னா காரு லோன் போட்டு வாங்கிக்க வேண்டியதானே, மாமாட்ட சொல்ல வேண்டியதானே. நாங்களே கார் வாங்குற மாதிரி ஐடியாலாம் இல்லை, பிள்ளைய போட்டு பிடுங்குச்சுன்னு தான் அந்த காரே வாங்கினோம். அத்தாச்சி இப்பெல்லாம் கார் இல்லாத வீடு இருக்கா சொல்லுங்க? எல்லா வீட்லயுமே ஒரு காரு கண்டிப்பா நிற்கும். ராக்கு சொல்றது கரெக்டு தான் கோமு. இப்போ எல்லார் வீட்லையும் ஒரு காருக்கு 2 கார் நிற்கிது. அதான் நானும் லோன் போட்டு கார் வாங்கலாமான்னு பார்க்குறேன். ஆமாக்கா அதுவும் சரிதான். இப்போ ஏதோ பிங்கி இன்னொரு கார் ஏதோ புது மாடல் வந்திருக்கான், அந்த காரை வாங்கணும்னு அவங்க அப்பாட்ட ஒரே அடம். இந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடியட்டும், அக்கா கல்யாணம் வேறு வச்சிருக்கோம், செலவு இருக்குமா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு அந்த கார் வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு அவங்க அப்பா. அந்த மேடம்க்கு எதுக்கு இன்னொரு காரா? இருக்கிற ஒரு காரை அண்ணாத்த ஓட்டினாவே போதும். இன்னொரு காரை ஓட்டி கொண்டாந்து வச்சு பூஜை பண்ணுறதுக்கா? அந்த அம்மா தான் 12th முடிச்சிருச்சு. இதோட காலேஜுக்கு சென்னை போயிடும். போயிட்டு 5 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வரும். அப்பப்போ வந்து போகும். அதுக்கு என்ன காரை ஓட்டிகிட்டு இருக்க போறா? ஆமா ராக்கு, இதே தான் நானும் கேட்டேன். அதுக்கு அவள் சொல்கிறா, நான் சென்னைக்கே காரில் போயிட்டு காரில் வருவேன், அதனால் காலேஜும் காரில் போவேன், நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன், அதனால எனக்கு அந்த கார் வாங்கி தந்தாலே வாங்கி தாங்கன்னு அவள் அப்பா கிட்ட அடம் முடிச்சிட்டு இருக்கா. அது சரி, காலேஜுக்கு காரில் போகிற ஆளாமா? சரி சரி. ஆமா ராக்கு, நீ சொன்னோன்னு தான் ஞாபகமே வருது. பிள்ளைகளும் 12வது முடிச்சிருச்சுங்க, இதுக்கப்புறம் அங்கே போய் படிக்க போகிறேன்னு சொல்லுதுங்க. எனக்கு அதை நினச்சா உடம்புலாம் ஒரு மாதிரி படப்படன்னு வருது ராக்கு. எதுக்குக்கா உங்களுக்கு படப்படன்னு வருது? ஆமாம்மா, காயு போகும்போது என்னமோ 2 நாள் ஒரு மாதிரி இருந்துச்சு, 2 நாள் ஒரு வாரம் ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. பிங்கி இல்லைன்னா வீடு உனக்கே தெரியல, அது வீடு மாதிரியே இருக்காது. ஏன்னா அவள் தான் வீட்டை கலகலன்னு வச்சுப்பா. அவள் இங்கே பார்த்தாலும் அந்த சலங்கை குளிசை போட்டு அங்கிட்டு ஓடுறது இங்கிட்டு ஓடுறதும் வாய் அடிக்கிறதும், அவள் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிரும். என்னை விட உங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப இதாகிடும். எப்படி அவளை விட்டுட்டு இருக்க போகிறான்னு தெரியல. அக்கா, நம்ம பிள்ளைகளோட ஆசைக்கு எப்பவுமே நம்ம தடை போடக்கூடாது. அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எங்கே படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எப்படி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள அப்படியே விட்டுறணும். அவங்க கனவை அவங்களே நிறைவேற்றிப்பாங்க. நீ சொல்றது சரிதான் சாந்தி. ஆனால் பிள்ளைய விட்டுட்டு எப்படி இருக்க போறான்னு தெரியல, எங்களை விட்டுட்டு அவள் எப்படி இருக்க போறான்னு தெரியல. எங்களை கூட விட்டுட்டு அவள் இருந்துருவா, ஏன்னா வித்யா கல்யாணம் பண்ணி அங்கே போறான்றனால வித்யா அதனால இருந்துருவான்னு வச்சுக்க. நாங்கள் தான் பிள்ளைய யாருமே இல்லாமல் எப்படி இருக்க போறோன்னு தெரியல. மாத்தாச்சி கஷ்டம்தான். இப்போ வித்யாவே அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, காயும் அங்கே 1 வருஷம் தான் படிக்கணும். இவ போனால் 5 வருஷம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் பிள்ளை இல்லாமல். எனக்காவது பரவாயில்ல, மலர் படிக்க போனாலும் இவன் இருக்கான். இவன் எங்கேயும் போக மாட்டேன்ட்டான், என்னை விட்டுலாம். அவன் காலேஜ் படித்தாலும் இங்கே தான் படிப்பேன்னு சொல்லிட்டான். அதனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப சிரமம் தான் தாச்சி. ஆமால ராக்கு, சரி விடுங்க. இப்போ அதை பற்றி பேசி என்ன பண்ணுறது? அதுக்கு இன்னும் 2 மாதம் இருக்குல்ல. இப்போ இன்னும் 2 நாள் நிச்சயதார்த்தம் வருது, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. அதுக்கு என்ன தாச்சி பண்ணுறது? அதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணியாச்சு இல்லை, நகை எடுத்தாச்சு, ஆளுங்களுக்கு சொல்லியாச்சு, அப்புறம் பஸ்க்கும் சொல்லியாச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன வேலை? நம்மளுக்கு நாளைக்கு சமைச்சு பஸ்ஸில் ஏறி உட்கார்றது மட்டும்தான் நமக்கு வேலை. சமையல் தான் ஞாபகம் வருது. எப்படி நம்மளே சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாமா சாப்பிட்றதுக்கு? ஏன்னா போன தடவை ஹோட்டலில் சாப்பிட்டு நிறைய செலவாயிடுச்சு. நம்மளே சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் காசு கம்மியாகும்ல. ஆமாக்கா, நாங்களும் அப்படி தான் முடிவு பண்ணியிருக்கோம். இதோ ராக்கு வந்து இட்லியும் சட்னி வச்சுட்டு வரேன்னு சொன்னா, சாந்தி வந்து சப்பாத்தி குருமா வச்சுட்டு வரேன்னு சொன்னா, நான் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். போதும் இல்லைக்கா? போதும் கோமி, இதுக்கு மேலே யார் சாப்பிட போறா? அப்படின்னா சரிக்கா. ஏன் தாச்சி, வித்யாவுக்கு புடவை எடுத்து ப்ளவுஸ்லாம் தச்சுட்டு வந்து கொடுத்தமே, போட்டு பார்த்தாலா சரியா இருக்காமா? போட்டு பார்த்தாமா, சரியா தான் இருக்கு. எப்படியும் அது கொஞ்ச நேரத்துக்கு தான் ஸ்டேஜில் நிற்க, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற புடவை தான் கட்டணும் மோதிரம் மாற்றும் போது. இருந்தாலும் ப்ளவுஸ்லாம் கரெக்டாக இருக்கணும்ல, ஃபோட்டோலாம் எடுப்பாங்கல்ல. ஆமா ராக்கு, அதெல்லாம் எல்லாம் போட்டு பார்த்துட்டா சரியா தான் இருக்கு. என் தங்கச்சி முகத்துல இப்பதான் அவ்வளோ சந்தோஷமும் தாண்டவம் ஆடுது. ஏன், என் மக சித்துவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டனாலயா? அவள் ஒத்துப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் பண்ணிப்பாளன்ற ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் எங்களுக்காக, நம்ம குடும்பம் நல்லதுக்காக ஒத்துக்கிட்டா. அதுதான் என் பிள்ளைன்றது. என் வளர்ப்பு எப்பவுமே தப்பாகாதுக்கா. ஆமாக்கா, வித்யா ரொம்ப தங்கமான பிள்ளை, அமைதியான பிள்ளை. யாயுவாது யார்ட்டையாவது 4 வார்த்தை பேசிடும். பிங்கி சொல்லவே வேணாம், எல்லாட்டுமே பேசிடுவா. ஆனால் வித்யா வாயே திறக்காது, நல்ல பிள்ளை. நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா நம்ம 10 கேள்வி கேட்டால் ஒரு ஆன்சர் பண்ணிட்டு போகும். ஆனால் 3 பிள்ளைகளுமே முத்து தான். வெளியில் போனால் தலையை நிமிர்ந்து பார்க்கவே பார்க்காதுங்க. யார் இருக்கா யார் எதுவுமே பார்க்காது, குனிந்து தலை நிமிராம போகுங்க. அந்த ஊருக்குள்ள எல்லாருமே சொல்லுவாங்க 3 பிள்ளைகளுமே நல்ல பிள்ளையக்கா. ஆமாம் ஆமாம், எனக்கு 2 பையன் பிறந்துட்டானேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சாந்தி. ஆனால் இவன் 3 முத்து மாதிரி பொம்பளை பிள்ளை பெற்று வச்சுருக்கோம், நம்ம ஏன் கஷ்டப்படணுன்ட்டு தான் நான் அப்போவே பிங்கியை கேட்டேன். நான் வளர்த்துக்கிறேன் டி, குடுடி, எனக்கு பொம்பளை பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும் சாந்தி. சரி குடு, நான் பிங்கியை வளர்த்துக்கிறேன்னு. வீட்டுக்காரர் தான் விடவே மாட்டேன்ட்டாரு. சரிண்ணா, அதனால தான் பிங்கி பிறந்தானா. பிங்கி மோஸ்ட்லி நான் தான் அதிகமாக வளர்த்தேன், என் கூட தான் அதிகமாக இருந்தா. அவள் வளர்த்ததை விட நான் தான் அதிகமாக வளர்த்துருக்கேன். அப்படியாக்கா? ஆமாம் சாந்தி, பெத்தது என்னமோ நான் தான், ஆனால் வளர்த்ததுலாம் அக்கா தான். அக்காவுக்கு பொம்பளை பையனா ரொம்ப பிடிக்கும். அதனால் பிங்கியை தூக்கி குளிப்பாட்டி எல்லாம் பண்ணது எல்லாமே அக்கா தான். நான் சொல்லலாம் காயுவையும் வித்யாவையும் நான் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டே எல்லாமே பண்ணேன். ஆனால் கடைசி குட்டிக்கு பண்ணது எல்லாமே எங்கள் அக்கா தான். அதனால தான் அவர் 2 பேர் மேலே விட கடைசி குட்டி மேலே உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும். ஆமாம், அது என் வயிறை கட்டி இல்லை. ஆமாம் ஆமாம், வயிறந்தான்.
அப்புறம் கோமு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி நேரில் பார்க்கும்போது பேசிக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். என்னக்கா முக்கியமான விஷயம் சொல்லு, எதுவாக இருந்தாலும். இல்லை கோமு, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. ஏன் அத்தாச்சி தயங்குறீங்க? தயங்காம சொல்லுங்க, உங்க தங்கச்சி தானே. இல்லடி ராக்கு, ஒரு தடவை சொல்லும் போதே அவள் கோவப்பட்டு என்கிட்டே திட்டா ஃபோன்லேயே. நான் நேரில் வேற உட்காந்து சொல்கிறேன்னா அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னது திட்டுவாங்களா? திட்டுற அளவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அத்தாச்சி? பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. ஆமாக்கா, நான் ஏக்கா உன்னை திட்ட போகிறேன், சொல்லு எதுவாக இருந்தாலும். இல்லை கோமு, அது வந்து அக்கா மென்னு முழுங்காம சொல்லு என்னன்னு. சரிடி சொல்லிடுறேன். நம்ம தம்பி பசங்க இருக்காங்கல்ல. எந்த தம்பி பசங்க? உன்னோட தம்பி பசங்களா? என்னடி, உனக்கும் தானே தம்பி. அக்கா வேணாக்கா, நீ என்ன சொல்ல வர அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அதாண்டி, என்னென்னா நம்ம தம்பி பையன் அகில் தெரியும்ல. என் பிள்ளை எனக்கு தெரியாதா? அவன் தாண்டி எனக்கு ஃபோன் பண்ணா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறதா சொன்னான். நானும் சரி இது மாதிரி நிச்சயதார்த்தம் வச்சுருக்கு, நான் போவேன், அவள் போகும்போது உங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி தரேன்டா, நீ பேசுன்னு சொன்னேன். அதான் இப்போ ஃபோன் பண்ணி தரவா, பேசுறியா அவன்கிட்ட? என்னக்கா சொல்கிற? பிள்ளை பேசணும்னு சொன்னானா? ஆமாம் கோமு, நானும் அவன்கிட்ட சொன்னேன். கோவம் என்னமோ உங்கள் அப்பா அம்மா மேலே தான் அவளுக்கு, உங்கள் மேலாம் இல்லைடா, அதனால பேசுவான்னு நம்பிக்கை வர சொல்லிட்டேனா. நீ பேசுவில்ல கோமு? எனக்கு பசங்கக்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தைரியம் இல்லைக்கா. இவ்வளோ நாளாக இல்லாமல் என்ன திடீர்னு? அது என்னன்னு அவன்கிட்ட கேள. அத்தாச்சி, எல்லா கோபத்தையும் மறந்துட்டு பிள்ளைகிட்ட பேசுங்க. பிள்ளைய முன்னாடி வந்து இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுதுங்க. என்னதான் பேசுதுன்னு பாருங்களேன். இல்லை, எனக்கு தைரியம் இல்லையே ராக்கு. அதெல்லாம் தைரியம் வரும். இந்த குடும்பம் இனிமே ஒன்று சேரட்டுமே. பசங்க ஆசைக்காவது பேசுங்களேன். ஆமாக்கா, பிள்ளைங்களே இறங்கி வந்து இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும், என் அத்தைக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சுங்க, அதுகிட்ட பேசலாமேக்கா. எல்லாரும் சொல்றீங்க. சரிக்கா, ஃபோன் பண்ணி கொடு, பேசுகிறேன். இருக்கோமா, இப்போவே ஃபோன் பண்ணி தரேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, படிச்சுட்டு இருக்கேன். படிச்சிட்டு இருக்கியா? உனக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சேடா என்னையோட. அப்புறம் என்னத்தடா உட்காந்து படிச்சிட்டு இருக்க? அண்ணா 12th எக்ஸாம் என்னமோ முடிஞ்சிருச்சு தான். பட் நான் ஐபிஎஸ் ஆகிறதுக்கான எக்ஸாம் இன்னும் முடியல இல்லை. இனிமேல் தானே படிக்கணும், நிறையா படிக்கணும், எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கணும் பாஸ் ஆகிற வரைக்கும். அதுக்காக தான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டேய், இவ்வளோ நல்ல பண்ணடா நீ. உண்மையிலே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா ஐபிஎஸ் ஆகிறதுக்கு? பின்ன நான் என்ன காமெடிக்கா சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சேன்? உண்மையாகவே ரொம்ப வெறித்தனமாக படிக்க போகிறேன். வெறித்தனமாக படித்து ஐபிஎஸ் ஆக போகிறேன். சரிடா, அதெல்லாம் ஓகே தான். அடுத்து என்ன குரூப் எடுக்கலான்னு இருக்க? பிகாமா இல்லை பிபிஏவா இல்லை பிஏ ஏதாவதா? கன்ஃபார்ம் பிகாம் தானா? ஆர் யூ ஷூர்? 100% ஷுவர்னா கண்டிப்பாக பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் தான் எடுக்க போகிறேன். பிகாம் நல்ல குரூப் தான்டா. சரி, ஓகே. பிகாம் படிச்சு முடிச்சுட்டு ஐபிஎஸ் எழுதுற மாதிரியா இல்லை படிச்சுட்டே எழுதுற மாதிரியா? நோ படித்து முடிச்சுட்டுலாம் இல்லைண்ணா, படிச்சுட்டே எழுதலான் இருக்கேன். டேய், படிச்சுட்டே எழுதிட்டு இருக்கும்போது பாஸ் ஆயிட்டீன்னா நீ படிப்பை டிஸ்கன்யூ பண்ணிட்டு ஜாப் போகிற மாதிரிலாம் இருக்கும். அதோட நீ பிகாம் முடிச்சா தானடா நீ நல்ல போஸ்டிங் போக முடியும். அதனால பிகாம் முடிச்சதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ண. அண்ணா, நம்மளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வேலை கிடைக்க போகுது? இருந்தாலும் நான் அந்த 1 இயர் நான் எக்ஸாம்ஸ் எழுதலை. இந்த 1 இயர் விட்டுருவேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் எழுத போகிறேன். பட் நான் படிக்கிறத மட்டும் விட மாட்டேன். போலீஸ்க்காக நான் படிக்கிறதா படிச்சுட்டே தான் இருப்பேன். டேய், நான் என்ன சொல்கிறேன், பிகாம் படித்து முடிச்சிடுறா. அடுத்து நீ எம்காம் பண்ணு. எம்காம் பண்ணும்போது நீ எக்ஸாம்ஸ் எழுத ஆரம்பிச்சின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்படியா சொல்கிறீங்க? இப்போவே படித்து எழுதுனா என்னென்ன ஆகும்? இங்கே பாராச்சு, நீ இப்போவே படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கவே, இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஓகேவா? முழுசா நீ படிச்சுட்டே இருக்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்க. டப்புன்னு உனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர்லையோ இல்லை செகண்ட் இயர்லையோ உனக்கு வேலை கிடைச்சிருது அன்ஃபார்ச்சுனேட்லின்னு வச்சுக்கோ. நீ டிஸ்கன்யூ பண்ணிட்டு நீ அந்த ஜாப்ல போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். அதோட உனக்கு 12th மார்க் பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அப்போ உனக்கு கான்ஸ்டபிள் அந்த மாதிரி ஜாப் தான் கிடைக்கும். நீ இதுவே பிகாம் இல்லை எம்காம் முடிச்சுட்டு போனீங்கன்னா உனக்கு போஸ்டிங் ஹையா இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்றேன். இதுவும் கரெக்ட் தான்ண்ணா. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறமே நான் ஐபிஎஸ்க்காக படிக்கலான்னு சொல்றியா? ஆமாம். இந்த 3 வருஷம் நல்லா படிச்சு அரியர் இல்லாமல் நல்ல பர்சன்டேஜோட வெளில வா. அதுக்கப்புறம் நீ ஐபிஎஸ்க்காக விழுந்து விழுந்து படி. ஓகேவா? சரிங்கண்ணா. அண்ணா யாருண்ணா? டேய், எங்கேயும் சூரியத்தை தாண்டா கூப்பிடுறாங்க. அண்ணா அட்டன் பண்ணி பேசுவப்போ அவங்க தான் சொன்னாங்களே எனக்கு சின்னத்தை வீட்டுக்கு போகிறதா, வித்யாக்காக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நாளைக்கு சென்னை கிளம்பி வராங்கன்னு. ஸோ அவங்க போனதுன்னே ஃபோன் பண்ணி தரேன்னு சொன்னாங்களா, அதுக்காக தான் பண்ணுறாங்களோ என்னவோ. அட்டன் பண்ணண்ணா, அட்டன் பண்ண. நீ அதுக்காக தானே இருக்கும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச 100% அதுக்காக தான் இருக்கும். அட்டன் பண்ணி பேசு. ஏடா, ஸ்பீக்கரில் போடுறேன். ஆ ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை.
பேசு கோமு, பிள்ளைங்க லைன்ல இருக்கு, பேசு. அண்ணா அத்தையை தான் பேச சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அக்கா எனக்கு தைரியம் இல்லைக்கா. நான் பேசு கோமு. ஹலோ அண்ணா கோமதி அத்தை. கோமதி அத்தையா பேசுறது? ம் ஆமாப்பா. நீ அகிலா அர்ஜுனா? அத்தை, எங்க பேர்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் நான் அகில் பேசுறத. அர்ஜுன் என் பக்கத்துல தான் இருக்கான். அத்தை நான் தான் அர்ஜுன். நல்லா இருக்கீங்களா அத்தை? ஐயோ தங்கங்களா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? மாமா, வித்யாக்கா, காயு, அப்புறம் மித்ரா எல்லாரும்? என் தங்கமே எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. அனிதா குட்டி எப்படி இருக்கா? அனிதா நல்லா இருக்கா அத்தை. நீங்க ஏன் அத்தை இவ்வளவு நாள் எங்க கிட்ட பேசவே இல்லை? ஆமா அத்தை, உங்களுக்கு அப்பா மேல கோவம், அம்மா மேல கோவம். நாங்க என்னத்த பண்ணோம்? ஏன் எங்ககிட்ட பேசவே இல்லை? தங்கங்களா, அத்தையை மன்னிச்சிடுடா. எனக்கு உங்க அம்மா மேல மட்டும்தான்டா கோவம், உங்க அப்பா மேல கூட கோவம் இல்லை. உங்க அப்பா மேல எனக்கு வருத்தம் மட்டும்தான். உங்க அம்மா பேசுறதுக்கு ஒரு வார்த்தை கூட எடுத்து பேசாம அமைதியா போனதுதான்டா. அத்தைக்கு ரொம்ப வலிக்குது. உங்க மேலனா எனக்கு எந்த கோவமே இல்லைடா தங்கம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சு அத்தைன்னு ஓடி வருவீங்க. அந்த நாளுக்காக தாண்டா தங்கம் அத்தை இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். அத்தை சாரி அத்தை, நாங்க உங்களை தேடி முன்னாடியே வந்திருக்கணும். இவ்வளோ லேட்டா வந்தது எங்க தப்பு தான். ஆமா அத்தை, எங்களை மன்னிச்சிடுங்க. ஐயோ என் தங்கங்க எந்த தப்புமே பண்ணல. நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க நீங்க 3 பேருமே. நீங்க என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்கக்கூடாதுல தங்கம். அப்போ எங்க மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையா அத்தை? நாங்க உங்களை பார்க்க வரலாமா? என் பிள்ளைங்க மேலே எனக்கு எப்போவுமே கோவம் இல்லைடா. உங்ககிட்ட நான் பேசணுன்னு எவ்வளோ நாளாக நான் அக்காட்ட சொல்லியிருக்கேன் தெரியுமா? நீங்களாம் ஆனால் வரணுன்றதான் என்னோட ஆசை. அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை. அத்தையை தேடி நீங்களே வரணும்னு தான் அத்தை ஆசைப்பட்டேன். அதே மாதிரி தான் நீங்களே என்னை தேடி வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் அத்தை உங்ககிட்ட பேசாமலோ இல்லை உங்களை பார்க்காமலோ இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்போ அத்தை உங்களை நாங்க பார்க்க வரலாமா? என் பிள்ளைங்க 3 பேரும் இந்த அத்தையை எப்போ வேணால் பார்க்க வரலாம்டா. நீங்கள் வரணும் கூட அவசியம் இல்லை. அத்தையே சென்னைக்கு வரேன். நாளைக்கு நைட்டு கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா அக்காவுக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோண்டா. நீங்கள் கண்டிப்பாக வரணும். என்னடா தங்கம்? தெரியும் அத்தை. பெரியத்தை சொன்னாங்க வித்யாக்காவுக்கு என்கேஜ்மெண்ட், நீங்கள் எல்லாரும் சென்னைக்கு வரதா. அத்தை எங்கள் மேலே உங்களுக்கு கோபம் இல்லை, எங்களை வர சொல்கிறீங்க ஓகே. ஆனால் எங்களை விட அதிகமாக இங்கே ஒரு ஜீவன் துடிச்சிட்ருக்கு. உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், உங்களை கட்டி பிடிச்சி அழணும்னு ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பழச்சிட்ருக்காரு. அவரை மன்னிப்பீங்களா? ஆமா அத்தை, அவர் ரொம்ப பாவம். உங்களோட ஃபோட்டோலாம் பார்த்து ரொம்ப அழுதுட்ருக்காரு. உங்களை விட்டு என்னைக்கு பிரிஞ்சு வந்தாரோ அன்னையிலேருந்து அழுதுட்ருக்காரு. ஆனால் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் உங்களெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு அத்தை. நீங்கள் எங்கள் மேலே கோபம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அப்பா மேலே வருத்தம் தானே இருக்குன்னு சொன்னீங்க. அவரை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அத்தை. அத்தை உங்ககிட்ட தான் அத்தை கேட்டுட்ருக்கோம். ப்ளீஸ் அத்தை, என் அப்பாவை ஏற்றுக்கோங்க. அவருக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை. உங்களெல்லாம் பார்க்கணும், உங்கள் கூடலாம் இருக்கணும், உங்களை கட்டி பிடிச்சி அழணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 3 மருமக இருக்காங்க. அவங்களுக்கு தாய் மாமனா எல்லா சீரும் சடங்கும் பண்ணணும் அப்படின்றதான் அவரோட ஆசை. ஆனால் அவர் புலம்பிகிட்டே இருப்பார். 3 பசங்களும் பெரிய பசங்களும் ஆனாங்க, என்னால் தாய் மாமனா எதுவுமே பண்ண முடியலையேடா அப்படின்னு. அவங்க கல்யாணத்துக்குள்ளேயா சேர்ந்துருவோமான்னு அவர் அப்பத்துலேருந்தே புலம்பிட்டு இருக்காரு. இப்போது அக்காவுக்கு என்கேஜ்மெண்ட், அவர் மட்டும் வந்தார்னா அவர் தடபுடலாம் எவ்வளோ ஆசைப்பட்டாரோ அவங்க அக்கா பசங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அதை டபுளாக செய்வார். அவர் தாய்மாமனா ஒரு முறையை செய்கிறதுக்காக அவரை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. எங்களுக்காக அத்தை ப்ளீஸ் ப்ளீஸ். ஆமா அத்தை, ப்ளீஸ் அத்தை, எங்களுக்காக ப்ளீஸ். ஐயோ தங்கம், நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி ப்ளீஸ்லாம் கேட்காதீங்கடா அப்பா. அத்தை உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுனாலையோ இல்லை தயவு செஞ்சு கேட்கறதுனாலையோ நாங்கள் குறைஞ்சு போயிட மாட்டோம். எங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லா தப்பும் அம்மா மேலே தானே, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் அப்பா மேலேயும் எந்த தப்பும் இல்லைத்த. அப்பாவை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அத்தை ப்ளீஸ். இல்லைடா அகில் தங்கம், அப்பா மேலே எனக்கு கோபமே இல்லை, வருத்தம் தான். ரொம்ப ஆழமான காயம் இருந்தது, அது ஆறவே இல்லை. ஆனால் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் உங்களை என்ன இவ்வளோ நாள் பார்க்காம இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன்னு அத்தைக்கு நல்லாவே புரியுதுடா. என் பிள்ளைங்களும் உங்களை மாதிரி தானே நினச்சிட்டு இருப்பாங்க. தன்னோட தாய் மாமனை பார்க்க முடியாமல், மாமா பசங்களை பார்க்க முடியாமல், அவங்களும் என்கிட்ட சொல்லாமல் உள்ளே வச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரிடா தங்கம், உங்களுக்காக யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக உங்கள் அப்பாவை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிறேன். எல்லாருமே நிச்சயதார்த்தத்துக்கு வாங்க. ஆமாடா தங்கம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்னால் உங்கள் அம்மாவை
நான் சாகிற வரைக்கும் என்னால் மன்னிக்க முடியாதுடா. நாங்க எங்க அம்மாவுக்காக பேசவே இல்ல அத்தை. நீங்க எங்க அம்மா மன்னிக்கவே வேணாம். ஆனா என் அப்பாவை மன்னிச்சிட்டேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எங்களை என்கேஜ்மெண்ட் கூப்பிடுறீங்க பாத்தீங்களா, இதை விட வேற சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஆமா அத்தை, உங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு என் அம்மாவை நான் இன்ன வரைக்குமே மன்னிக்கல. அதனால நீங்க மன்னிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களா, அதுவே போதும். சரிடா தங்கங்களா, என் பிள்ளைங்களுக்கு நான் அவங்க அப்பாவை ஏற்றுக்கிட்டேன்னு எவ்வளோ சந்தோஷம். பின்ன இருக்காதா, இந்த நாளுக்காக அப்பா எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்காரு தெரியுமா அத்தை? நாங்களாவது இப்பதான் உங்களை சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணோம். ஆனா அவரு ரொம்ப நாளாவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. புரியுது அகில். ஏன்னா உன் அப்பாவுக்கு என் அக்காவை விட என்னைய தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் அக்காவை தான் அடிப்பா திட்டுவா. நான் அவனை என் குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதில் வந்து சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும். நான் தான் உயிர் அவனுக்கு. அதனால தான். சரி, எங்கே பாப்பா? அப்பா வீட்டில் இருக்கானா? கொடுக்குறியா? என்னது கொடுக்குறியாவா? நோவே. போன்ல எல்லாம் பேசினா உங்களோட பாசம் அவ்வளவா தெரியாது. நேர்ல சர்ப்ரைஸா என் அப்பாவை கூட்டிட்டு வரேன். நீங்களும் அவங்களும் பார்த்து பேசிக்கோங்க. அப்பதான் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகும். அதனால என் அப்பாவை நான் வந்து இப்போ உங்ககிட்ட பேசினது எதுவுமே சொல்ல போறது கிடையாது. நான் என்கேஜ்மெண்ட்க்கு சர்ப்ரைஸா கூட்டிட்டு வரேன். நீங்க உங்க தம்பியை பார்த்து கட்டி பிடிச்சா அழுகுங்க 2 பேரும். ஓகேங்களா? சரிடா தங்கம். அப்போ நிச்சயதார்த்தம்னு அப்பாவுக்கு சொல்ல வேணாமா? அதெல்லாம் எதுவுமே வேணாம் அத்தை. நாங்களே அவர் சர்ப்ரைஸாக தான் கூட்டு வர போறோம். நீங்க நேர்ல பார்த்து உங்க தம்பிக்கிட்ட என்ன வேணா பேசிக்கோங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க. இப்போதைக்கு அவர்கிட்ட ஃபோன் தர முடியாது. சாரி அத்தை. சரிடா தங்கங்களா, அப்போ நிச்சயதார்த்தத்துக்கு வந்துடுறீங்களா? கண்டிப்பா வந்துடுறோம். அட்ரஸ் அத்தை? சரமா, இதோ ராக்கச்சித்தி இருக்கா, நான் அவளை உனக்கு அனுப்பிட சொல்றேன் இந்த நம்பருக்கு. சரியாமா? சரிங்க அத்தை. சரிங்க அத்தை. அப்புறம் அத்தை உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எப்படியா அப்பாவுக்கு உங்களை தான் பார்க்க வர போறாருன்னு தெரியாதோ, சர்ப்ரைஸா வச்சிருக்கோமோ, அதே மாதிரி நாங்க யாரும் வர்றது வீட்டில் அங்க யாருக்குமே தெரிய வேண்டாம். ஓகேவா? அது சர்ப்ரைஸா வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ண போறோம். சரிடா அம்மா, நான் உங்ககிட்ட பேசினதையோ நீ வர போறதையோ எதையுமே நான் யார்கிட்டயுமே சொல்லல. சரியா? அம்மா, வித்யாக்கா, காயு, அப்புறம் வந்து மித்ரா, சிவி, சுபி யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகேவா? சரிடா அம்மா. ரொம்ப சந்தோஷத்தை உங்ககிட்ட பேசினது. உங்களை விட அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா தங்கம். உங்களை நேர்ல பாக்குறப்போ இன்னும் சந்தோஷமாயிருவேன். சீக்கிரம் வாங்க. அங்க வந்துட்டோம். நீங்க அட்ரஸ் அனுப்பிவிட்டு நீங்க சென்னைக்கு சீக்கிரம் வாங்க. சரிடா தங்கம், அப்போ அத்தை வச்சிரவா? சரிங்க அத்தை. அண்ணா, இந்த டே என்னால லைஃப்ல மறக்கவே முடியாது. அத்தை நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. நம்மளை ஏத்துக்கிறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டது உண்மையிலே எனக்கு உண்மையிலே ரொம்ப 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 அன்எக்ஸ்பெக்டடான ஒண்ணு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா இதை கேட்டா இன்னும் சந்தோஷப்படுவாரு. ஆமாடா. ஆனா அப்பா கிட்ட இப்ப சொல்ல போறது கிடையாது. அப்பாவை நம்ம என்ன பண்ண போறோம்? சர்ப்ரைஸ் பண்ண போறோம். ஆமால, சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அப்போ நம்ம என்கேஜ்மெண்ட் போறோம், அப்படித்தானே? ஆமா, என்கேஜ்மெண்ட் போறோம். மித்ராவை பாக். எது 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 யாரை பார்க்க போறோம்? ஃப்ளோல வந்துருச்சுடா. எல்லாரையும் பார்க்க போறோம். சோ ஒரே எக்ஸைட்டடா இருக்கு. நீ எனக்கு என்னமோ அத்தையை பார்க்க வர மாதிரிலாம் தெரியல. கண்டுபிடிக்கிறேன்டி. அப்படிலாம் எதுவும் இல்லடா. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம என்கேஜ்மெண்ட் போறோம்னா புது ட்ரெஸ் போடணும்ல? ஆமா, உங்ககிட்ட ட்ரெஸ்ஸே இல்லையா? நீயே ஃபுல்லா கபோர்ட் ஃபுல்லா வச்சிருப்பியே. அதெல்லாம் இருக்கு. பட் ஃபங்க்ஷன் போறதுக்கு மாதிரி ட்ரெஸ் என்கிட்ட இல்ல. சோ நம்ம 2 பேர் போய் பிளேசர் எடுக்கலாமா? போலாமே. இப்பயே போலாம். நாளைக்கு தண்டா ஃபங்க்ஷன். நாளைக்கு போய் எடுத்துட்டு வரலாம். அண்ணா, இப்ப போனா தானே ஒருவேளை நம்மளுக்கு ரெடிமேட் செட் ஆகலைன்னா எடுத்து தைக்கிறதுக்கு ஒரு நாள் தேவைப்படும்ல. அதனால இப்பயே போலாம். சரிடா. அப்பாவுக்கு நம்மளுக்கு சைஸ் தெரியும், எடுத்துடலாம். அனி என்கேஜ்மெண்ட் வருவாளான்னு தெரியலையே. ஏன்னா அவ அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுறவ. அம்மா மீறி எதுவுமே பண்ண மாட்டா. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான்னா. ஆனா அவ என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா வர முடியாதுதான், எனக்கே நல்லா தெரியும். ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓகேங்களா? கல்யாணத்துக்கு அணியை மட்டும் இல்ல, அம்மாவையும் கூட்டு போறோம். அம்மாவையா? டேய், அத்தா அம்மா மேல இன்னும் கோவமா தான் இருக்காங்க. அந்த கோவத்தெல்லாம் தணிக்கிறதுக்காக தான். டேய், அவங்க பண்ண தப்புக்கு நீயே மன்னிக்காம தான் இவ்வளவு நாள் அவங்க கிட்ட ஒழுங்கா பேசாம அவங்க சொல்ற பேச்சு கேட்காம இருக்க. இப்போ நீ அத்தையை சேர்த்து வைக்க போறியா? நோ நோ நோ, அது ஐடியாலாம் எனக்கு இல்லவே இல்லை. அத்தை அம்மா மேல உள்ள கோவம் ரொம்ப நியாயமானது, அதனால அப்படியே இருக்கட்டும். ஆனா அப்பா தனியா வந்து இந்த சீரு இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. அம்மாவும் வந்து சேர்ந்து பண்ணாதானே அவர் ஹாப்பியா இருப்பாரு. அவருக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். முழுமையா கொடுக்கணும் இல்ல, அதனாலதான். அரே வாவ், எனக்கு மேல யோசிக்கிறியேடா. பரவாயில்ல பரவாயில்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். என்கேஜ்மெண்ட் நம்ம 3 பேர் போயிட்டு வந்துடலாம். மேரேஜ்க்கு நம்ம ஃபேமிலியா போறோம். ஓகே? டபுள் இல்ல, ட்ரிபிள். ஓகே. என்ன அண்ணன் தம்பி இங்க உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்பாடா. ஹாய் டாடி, எப்போ வந்தீங்க? அது சரி, இப்பதான் வந்தேன். என்ன ஒரே சிரிப்பு சத்தம் அங்க வர கேட்டுச்சு. வா, ஒரு சீக்ரெட். சீக்ரெட்டா? டாடிக்கு தெரியாம என்ன சீக்ரெட்? டாடிக்கு தெரியாம சிகரெட் தான் அடிக்க கூடாது, சீக்ரெட் இருக்கலாம். பஞ்ச் நல்லா இருந்தது. டேய், வாய் அதிகமாயிடுச்சு இவனுக்கு. அப்பா, உங்களுக்கு நாங்க மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தர போறோம். அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். சர்ப்ரைஸா? என்னடா தங்கம்? சர்ப்ரைஸ் பா. சர்ப்ரைஸ் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? அதெல்லாம் நடக்கும்போது பாப்பீங்க. இன்னும் 2 நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க.
அண்ணா தப்பா சொல்றேன், இன்னும் ஒரே ஒரு நாள் தான், உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ்னு தெரிஞ்சிடும். ஓகே? என்னடா அண்ணன் தம்பியை ரொம்ப பில்டப் கொடுக்குறீங்க? என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கீங்க டேடிக்கு? ஆஹா, அதெல்லாம் சொல்ல முடியாது டேடி. அது ஒரு பெரிய சீக்ரெட், அது ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைஸ். நீங்க வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை நீங்க வந்து கண்டிப்பா எங்கேயுமே அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் கிஃப்டை நீங்க வந்து வாழ்க்கையில வாங்கியிருக்கவே மாட்டீங்க, ரிசீவ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் தரப்போகிறோம். நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்கள் முகத்தில் உள்ள அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்தையுமே இந்த மகன்கள்லாம் நாங்கள் நின்று சந்தோஷமாக பார்க்க போகிறோம். டேய், என்ன மிஞ்சிருவ போல இருக்கேடா. ஏதாவது எழுதி வச்சு பேசுறியா? நோ பிரதர், அதுவா வருது. அது சரி. டேய், நீங்க சொல்றத பார்க்கும்போது எனக்கு உண்மையில நீங்க பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருப்பீங்களோன்னு தோணுது. அது பெரிய சர்ப்ரைஸ் இல்ல டாடி, பெரிய பெரிய சர்ப்ரைஸ். ஓகேவா? இன்னும் ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, காட்டிடுறோம். என்ன பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன், பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. என் வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய கிஃப்ட் என்னோட அக்கா 2 பேரு, அதுக்கப்புறம் நீங்க, அதுக்கப்புறம் என் அக்கா பசங்க தான். நீங்க எந்த கிஃப்ட் சொல்றீங்கன்னு தெரியலையே. வெயிட் அண்ட் வாட்ச் டாடி, நீங்களே என்ன பார்ப்பீங்க. ஒரு நாள் பார்த்துக்கோங்க. சரிடா, ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் மை டாடி. மோதும் மோதும் ஒரு சொல்லி ஏங்கும் ஏங்கும் மனசொலியே பேசுதே. போதும் போதும் இதுவரை யாரும் உன்னை பார்க்க வர மித்ரா, இன்னும் ஜஸ்ட் 1 டே மட்டும்தான். உன்னோடு நெஞ்சம் உறவாடும் வேளை தண்ணீர் கமலம் தானா. என்ன சொல்றீங்க? இவ்வளோ நடந்திருக்கு. ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல எங்களுக்கு. அதானே, ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா எக்ஸாம்லாம் எழுதாம இங்க வந்து நின்றுப்பீங்களா? அப்படியே வந்து நின்னா கூட என்ன பிரயோஜனம்? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இவ்வளோ தூரம் போக விட்டுருக்க மாட்டோம். நாங்க இருந்திருந்தா ஏதாவது பண்ணியிருப்போம். டே அண்ணா, நம்ம கை மீறி ஒரு விஷயம் போகுதுன்னா அது யார் இருந்தாலும் என்ன நினைச்சாலும் தடுக்க முடியாது. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இல்ல பிங்கி, நீ சொல்றது என்னமோ சரிதான். ஆனா இதுல 3 பேரோட லைஃப் அடங்கியிருக்கே. அவங்க 3 பேரோட லைஃப் தானே ஸ்பாயில் ஆகும். டேய், என்னடா பேசுற? சித்தப்பா இந்த மாதிரி பேசியிருக்கும் போது அக்கானால என்ன பண்ண முடியும்? அக்காவுக்கு சித்தப்பான்னா உயிர், நல்லா தெரியும் எனக்கே. அதனாலதான் அவங்க உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஒத்துட்டாங்க. அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது சரிதான்டா. என்னடா சரின்னு சொல்ற சிவி? 5 வருஷமா ஒருத்தனை உரிய காதலிச்சுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி போயிட்டா இங்க யாரோட லைஃப் ஸ்பாயில் ஆகும்? அக்காவோட லைஃப், மாமாவோட லைஃப், எல்லா லைஃபுமே ஸ்பாயில் ஆயிடும். இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல. அவரும் யோசிக்காம ஒரு பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒத்துட்டு வந்திருக்காரு. இவளும் யோசிக்காம இதோ என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒத்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏய், அக்கா மேல எந்த தப்புமே இல்ல மாமா. அக்காவை திட்டாதீங்க பாவம். மலரு, அக்காவை திட்டல மலரு. என்னால் இப்படி அக்காவை திட்ட முடியும். ஆனால் அவங்க எடுத்திருக்க முடிவு தப்புன்னு சொல்கிறேன். அது இப்போ யோசிச்சு சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். இதுவே ஃப்யூச்சரில் உண்மையிலே எல்லாருக்குமே, ஏன் நம்ம உட்பட எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிரும். எல்லாரோட லைஃப்மே ரொம்ப கஷ்டமாயிரும் மலரு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். டே அண்ணா, நீ சொல்றது சரிதான். ஆனா நம்ம என்ன பண்றது? அதுக்காக தான் உங்களை சீக்கிரமே வர சொன்னேன். வேறு என்ன பண்ணுறது? கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட் நிப்பாட்டி ஷாமம்மாவுக்கும் வித்யாக்காவுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கணும். அதுக்காக என்ன பண்ணணுமோ அது பண்ணலாம். என்ன பண்றது? அதை தான் கேட்குறேன். ஏதாவது யோசிப்போம். கடவுள் ஏதாவது ஒரு ஐடியா தரமாட்டாரு? இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சு. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு நைட் நம்ம எல்லாரும் ஊருக்கு கிளம்புறோம். எப்படின்னா? உனக்கு புரியுற மாதிரி பாட்டாவே சொல்கிறேன் பிங்கி. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. இந்த பாட்டு அர்த்தம் புரியுதா? ரொம்ப நல்லாவே புரியுதுடா. யாருக்கு யாருன்றத கடவுள் நம்ம பிறக்கும் போதே எழுதிடுவாரு, அதானே அர்த்தம்? எக்ஸாக்ட்லி செல்லக்குட்டி. நமக்கு யாருன்றத நம்ம பிறக்கும் போதே நம்ம தலையெழுத்துல எழுதிடுவாரு. அதாவது நம்ம தலையில, அதுதான் நம்ம தலையெழுத்துன்னு சொல்றோம். அந்த தலையெழுத்தை கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது. அப்படிதான் ஷாம் மாமா வித்யாக்காக பிறந்திருக்காங்க, வித்யாக்கா ஷாம் மாமாக்காக பிறந்திருக்காங்க. அதனால அவங்கள யாராலுமே பிரிக்க முடியாது. ஏன் கடவுளே நினைச்சாலும் பிரிக்க முடியாது. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது நீ பாட்டலாம். கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது இல்லைண்ணா. என்ன நடந்துருச்சுன்னா நம்மலாம் தங்கச்சியா தம்பியா இருந்து ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனா மாமாக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆமாண்ணா, அது முக்கியமான விஷயம். அப்பாவுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அத்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அவங்க 2 பேருமே மனசார அவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஐடியா அதை நம்ம யோசிக்கணும். கடவுள் இருக்காருடா, நீ வணங்குற முருகன் இருக்காரு. அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அவர் மேல மட்டும் தானே இப்ப ஃபுல் ஹோப்போட இருக்கேன். அவரை நம்புறவங்கள எப்பவுமே கைவிட மாட்டாரு. கண்டிப்பா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க விடாம ஏதாவது ஒன்று பண்ணுவாரு.
ஓகே, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை நிப்பாட்டுறோம். ஓகே டபுள் ஓகே. இங்க என்ன பண்றீங்க எல்லாரும்? அண்ணா அக்கா, டேய் எப்படா வந்தீங்க? என்ன பார்க்கவே வரல. மாமா அக்கா உங்களை தான் கூப்பிடுறாங்க. இப்பதான்க்கா வந்தோம். என்னடா என் மேல கோவமா இருக்கீங்களா? அதெல்லாம் இல்லைக்கா, உங்க மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நீங்க பேசுறதுலே நல்லா தெரியுது என் மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு. கண்டிப்பா பிங்கி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பா உங்ககிட்ட. அது தெரிஞ்சுமா கோவப்படுறீங்க? அக்கா கோவம்லாம் எதுவும் இல்லைக்கா, சீரியஸா. பேச கூட பார்த்து பேச மாட்டீங்க, கோபம் இல்லாமையாடா? அக்கா விடு, அவங்க கோபமும் நியாயமானது தானே, நம்மளால எதுவுமே பேச முடியாது. என்கேஜ்மெண்ட்க்கு ரெடி ஆயிடுச்சாக்கா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா? டேய் என்ன பார்த்து பேசுங்கடா, கஷ்டமா இருக்கு. என் தம்பி நீங்களே புரிஞ்சுக்கலன்னா என்னை யாருடா புரிஞ்சுப்பா? அக்கா உங்களை புரிஞ்சுக்கிட்டனால தான் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் நாங்கள் திரும்பி நிற்கிறோம். ப்ளீஸ் அக்கா, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு சென்னை கிளம்பணும்ல. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எக்ஸாம்லாம் நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணோம். ஏன்னா பிங்கி எங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே சொன்னா ஃபோன் பண்ணி. அதனால நல்லா எழுதிட்டோம். ஒருவேளை எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லியிருந்தானா கண்டிப்பாக நல்லா எழுதியிருந்திருக்க மாட்டோம். டேய் சாரிடா. அக்கா நீ ஏன் சாரி சொல்கிற? நீலாம் சாரி சொல்ல வேண்டாம். நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு. அப்போ அக்கா கிட்ட பேச மாட்டீங்களா? பேசுகிறோம்க்கா, இந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடியட்டும் அப்புறம். தெரியுது என் மேல அடக்க முடியாத அளவுக்கு கோவத்துல இருக்கீங்க. அதை என்கிட்ட காட்ட முடியல, அதனால தானே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ன பார்க்காம திரும்பி நிக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைக்கா, உங்கள் மேலே உள்ள மரியாதை. நீங்கள் போங்க. சரிடா நான் போறேன். டேய் அக்கா கிட்ட பேசிருக்கலாம்ல, ஏன்டா அண்ணா பாவம் இல்ல அவ. சத்தியமாக ஃபேஸ் பண்ண முடியல பிங்கி, அதனால தான் கொஞ்ச நேரம் ஆகட்டும், நாங்களே போய் பேசுகிறோம். எல்லா விஷயம் தெரியும் தானே, அவ மேல எந்த தப்புமே இல்லை இல்ல. என்ன வேணா இருக்கட்டும் பிங்கி, ஆனால் தான் உயிருக்கு உயிராக காதலிச்சவங்க அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சும் அக்கா அமைதியாக இருக்காங்கல்ல. அப்பா முக்கியம்தான், அதே அளவு நம்மளை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவங்களும் முக்கியம் தானே. அவ இடத்துல இருந்து பார்க்கும்போது அவ பண்ண சரிதான் சொன்னேன். சொன்னதான், பட் அவங்கள நேரில் பார்க்கும்போது ஃபேஸ் பண்ண முடியல, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் அப்புறம் போய் பேசுவேன். அவன் மேலே கோபம் இல்லை அடி, நான் போய் பேசுகிறேன். எல்லாம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நல்லதாவே முடியணும், கண்டிப்பா முடியும். சரி நாங்கள் போய் சித்தியை பார்த்துட்டு வரோம். நாங்கள் வந்ததுலேருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோமா, அவங்கள பார்க்கல, ஏதாவது நினச்சிப்பாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறோம். அண்ணா அவங்க என்ன அமெரிக்காவா போயிருக்காங்க, பின்னாடி கார்டன்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எல்லாரும் கூடயும். முடிச்சுட்டு அவங்களே உள்ள வருவாங்க, அப்போ பேசிக்கோங்க. இல்லை பிங்கி, வந்துட்டு பார்க்கலன்னா தப்பாயிடும். சித்தி நான் அவங்க வரலேன்னு கண்டிப்பாக அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால போய் பார்த்துட்டு சித்தியை ஒரு விசிட் பண்ணிட்டு வந்துடுறோம். சரி ஓகே போங்க. தங்கம், அப்புறம் ஒரு விஷயம். என்ன? நீ இந்த மாதிரி உருன்னு இருக்காத, நல்லாவே இல்லை. என் தங்கச்சி எப்பவுமே கலான்னு சிரிச்சிட்டு இருந்தா தான் நல்லா இருப்பா. இந்த அண்ணங்களுக்கும் அதான் பிடிக்கும். இந்த பிரச்சனைலாம் நாங்கள் பார்த்துக்குறோம், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. நீ சிரிச்சிட்டே இரு. சிரிப்பு வரலடா சுபி. உன் அண்ணங்க இருக்கோம், எங்க மேல நம்பிக்கை இருக்கான்னு நம்பிக்கை இல்லையா? என்ன இப்படி கேக்குற? நிறையவே இருக்கு. அப்புறம் என்ன, நாங்கள் பார்த்துக்குறோம். மாடா நீ எங்க பிங்கி மாதிரியே இல்லை. நீ சிரிக்காம இப்படி உருன்னு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் தங்கச்சி எப்பவுமே கலான்னு சிரிச்சிட்டே இருக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி குட்டி போட்ட போன மாதிரி இப்படி சுத்திட்டே வருவியா, கத்திக்கிட்டே, அது மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட எப்பவுமே ஹாப்பியா இருட தங்கம். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த அண்ணங்க இருக்கேன். அதே மாதிரி அக்காவுக்கோ காய்க்கோ என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க தம்பி அண்ணா நாங்கள் இருக்கோம். ஓகேவா? எங்களோட உயிர்டா நீ. நீ இப்படி இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கல. கொஞ்சமா சரியா அண்ணனுக்கா ப்ளீஸ். மாடா ப்ளீஸ் கொஞ்சமா. சிரிப்பு வரல. அது எப்படி? என் தங்கச்சி 24 மணி நேரமும் ஸ்மைலிங் ஃபேஸோட தானே இருப்பா. ஏன்னா இவ தான் ஸ்மைலிங் குயின் ஆச்சே. சரிடி தங்கம். அம்மா எங்க லட்டு இல்ல, சரிங்க. சிரிப்பு வரல. லைட்டா இந்த உதட்டு அதான் சொல்லிக்க. போதுமா, சிரிச்சிட்டேன். இட்ஸ் மை குயின். இப்பதான் அழகா இருக்க. ஆமா உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வரமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா மகளென. எப்பா பொறாமையா இருக்கு உண்மையிலே. இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமா வேற லெவல். என் தங்கச்சி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கணும், அதே பாசம் தான் என்னோட ஃபியூச்சர் மேலே வச்சிருக்கேன். ஸோ பொறாமலாம் பட வேண்டாம். முன்னாடி என் அண்ணன் என்ன எப்படி பாத்துக்கிறானோ அதை விட சூப்பரா உன்னை பாத்துப்பான். அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சா சந்தோஷம்தான். சரி ஓகேடா, நாங்கள் போய் சித்தியை விசிட் பண்ணிட்டு வந்துடுறோம். சரி நீங்க போய் பேசிட்டு வாங்க, நாங்க இங்கே இருக்கோம். சரிடா.
இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி என் கால்லாம் வலிக்குதுடி. பின்ன கால் வலிக்காம ஓ முடியா வலிக்கும்? டபுள் மீனிங்ல பேசுறடி. சிங்கிள் மீனிங் தான், உண்மையாக தான் சொன்னேன். கால் தான் வலிக்கும் டான்ஸ் ஆடினா, அப்புறம் முடியா வலிக்கும்? நம்ம கையை காலை ஆட்டியா டான்ஸ் ஆடினால கை கால் தாண்டி வலிக்கும். நீ தானே கல்ச்சரில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும்னு பேர் போய் கொடுத்தது, அப்போது கால் வலிக்க தான் செய்யும். அதுவும் சரிதான், ஆனா ஸ்டெப்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குடி. ஆமாம், இந்த அம்மாவுக்கு எக்ஸாமுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க டிஃபிகல்ட்டாக வர்றதுக்கு. ஸ்டெப்லாம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் சும்மா இப்படி நம்ம எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இடுப்பை மட்டும் ஆட்டிட்டு வரலாமா? சும்மா இருலேக்கா, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு தானே தெரியும். சரி ஓகே, எதுக்கு தாவணி கட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? ரொம்ப நாளா ஆச்சுடி, அதனால தாவணி கட்டணும். சரி அப்படியே அதோடய ப்ராக்டிஸ் பண்ணிடுவோம். இதுக்காக ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேணும்னு சொல்லிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கம்ஃபர்டபுளாக தாண்டி இருக்கு. ஐயா, பட்டிக்காடுன்றதை நிரூபிச்சிட்டு இருக்கீங்க. சிவ சாரி போட்டு ஆடுறத விட இப்படி ஹாஃப் சாரி கட்டிட்டு ஆடிப்பாரு, அப்பதான் உனக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஐயா, இதெல்லாம் என் லைஃப்பில் ஒரு தடவை கூட நான் வியர் பண்ணதே இல்லை. இதை வியர் பண்ணும்போது தான் பொண்ணு மாதிரி இருப்பேன். இப்போ நல்லா எப்படி இருக்கேன் சொல்லு. பாருங்க, கை கால் முளைச்ச மாதிரி இருக்கேன். ஆமாம் ஆமாம். சரி, என்ன இந்த மேடம் ஒரு மாதிரி டல்லாக போய் உட்காந்துருக்கா? அவ ரொம்ப நாளா அப்படித்தான் ஏதோ பழி கொடுத்த மாதிரி இருக்கா. ஹலோ மேடம், என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. என்னடி? இல்லடி, இன்னும் ஒன்றே தான் இருக்கு. எதுக்கு? உன் மாமாவை உங்கள் அக்காவுக்கு தாரா வார்த்தை கொடுக்கவா? லேக்கா, எல்லாம் தெரிஞ்சு நீங்க எப்படி பேசாதடி. உன்ன மாதிரி ஸ்டூப்பிடான பொண்ணை பார்த்ததே இல்லடி. தாசாசியும் சின்ன வயசுலேருந்து காதலிச்சவன உன் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற. இதில் சித்து அண்ணா சந்தோஷமா இருப்பாரா, இல்லை உங்கள் அக்கா தான் சந்தோஷமா இருப்பாங்களா? மென்டல் டி நீ. எங்கள் லைஃப்பை விட எங்கள் அப்பாவோட உயிர் தான் எங்களுக்கு முக்கியம். அவங்களுக்கு பேசி புரிய வைக்கலாம்ல. அந்த ஸ்டேஜ்லாம் எப்பவும் நாங்கள் தாண்டிட்டோம். அப்புறம் நல்லா ஏதாவது வாயில வந்துட போதுடி. சரி விடு, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? நான் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கேன்னு உனக்கு புரியுதா காயு? உன்னை விட ரொம்ப பேடான சுச்சுவேஷனில் இருக்கேன். நடுவில் நான் இருக்கேன். என்னோட ரைட் சைடு சித்து அண்ணா நீங்கள், என்னோட லெஃப்ட் சைடு வித்யா அண்ணி, அப்புறம் ஷாமண்ணா. எனக்கு எவ்வளோ வலி கஷ்டம் இருக்கும். உங்கள் 4 பேரை விட எனக்கு தாண்டி ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா 4 பேரோட காதலையும் கூடவே இருந்து பார்த்தவனா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்டி. அவ தான் முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நீ அது புரிய வையேண்டி ஷாலு. இல்லை லேக்கா, அவள் இடத்துல இருந்து வித்யானி இடத்துல இருந்து பார்க்கும்போது சரி மாதிரி தான் தெரியும். நம்ம இடத்துல இருந்து பார்த்தா தான் தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். இது சரியே இல்லை. உண்மையிலே பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் நம்ம அவங்களுக்கு புரிகிற வழியில் எடுத்து சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை லேக்கா, கண்டிப்பாக இதில் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. கடவுள் ஒருத்தனால மட்டும்தான் நல்லது பண்ண முடியும். மென்டல், கடவுள் வழி தான் காட்டுவார், உன்னை கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போயெல்லாம் விட மாட்டார். அந்த வழியில் நீ தான் கரெக்டாக போகணும். இது விடுடி லேக்கா, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? எனக்கு கோவமாக வருது. சரி வாங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி, பாய்ஸ்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா? ஃபோன் பண்ணி கேட்டியா? வீடியோ எடுத்து அனுப்பி விட்டானுங்களே, காட்டில் உங்ககிட்ட நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸ்ரீ வரேன்னு சொன்னால, எதுக்கு வரல? இப்போ அவள் ப்ராக்டிஸ் பண்ணாம விட்டா நம்ம டான்ஸ் ஆனால் கொலாப்ஸ் ஆகும். விடுடி ஷாலு, அவங்க அம்மாவுக்கு ஏதோ எமர்ஜென்சியா, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா. சிச்சோ, என்னாச்சு? இல்லை, நத்திங் டு சீரியஸ்டி. பட் ஏதோ ஃபீவர் போல், ஹை ஃபீவர் போல், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கா. அவள் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா. நாளைக்கு வந்து டான்ஸ் ஆடிடுவா. அச்சோ, எருமை சொல்லவே இல்லை பத்தியா? சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்ணி கேட்குறேன்டி. சரி ஓகே. ஹலோ அழுமூஞ்சி மேடம், இப்படியே அழுதுகிட்டே இல்லாமல் வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதில் யாவது ஜெயிக்கலான்னு நினைங்க. லேக்கா, ஆல்ரெடி என்னோட இதே நொறுங்கி போயிருக்கு. நீ ஏன் இன்னும் குத்தி குத்தி வாடிட்டு இருக்க? இங்கே பாரு, உன் மேலே சரியான காண்டில் இருக்கேன். பேசாமல் வாயை முட்டி எழுந்து வந்துரு. சரி விடுடி. சரிப்பா, ப்ராக்டிஸ் பண்ணலாம். மனசு சரியில்லடி, நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேடம், நாளைக்கு கல்ச்சுரல், எல்லாரும் தான் டான்ஸ் பண்ணுறோம். பாய்ஸ்லாம் எவ்வளோ வெறித்தனமாக பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியுமா? அவனுங்க நல்லா ஆடி நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, கொன்றுவானுங்க. நான் ஸ்டெப்ஸ்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன்டி, எனக்கு தெரியும். இவ்வளோ நேரம் டான்ஸ் தானே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நான் அடுத்து நெக்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவள் சொல்கிறதும் கரெக்ட் தான். அவள் ஸ்டெப்ஸ்லாம் மறக்காம கரெக்டாக தான் ஆடுறா. நம்ம தான் கொஞ்சம் தத்துக்கு ஆடுறோம். நம்ம ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அடுத்து அவன் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அதுவும் சரிதான். சரிடி வாடி, நம்ம உள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வாடி. மாமா, எனக்கு மட்டும் ஆசையா என்ன உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு? நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல மாமா. ஐம் சாரி மாமா. ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. ஐ மிஸ் யூ ஸோ மச். அன்பே அன்பே நீ பிரிந்தால் கண்களில் மழை வருமே. முகிலும் இல்லை, புயலும் இல்லை, மழை வருமா?
அழைக்கிறேனே உனது மூச்சில் பிழைக்கிறேன்